ப்ராசஸ் பிளானிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் பிளானிங் என்னென்னா, ப்ரொடக்ஷன் சரியாக நடக்கணும். ஸோ ப்ரொடக்ஷனை பிளான் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷனை பிளான் பண்ணணும்னா ஸோ ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுதான் ப்ராசஸ் பிளானிங். ஸோ இந்த ப்ராசஸ் பிளானிங் பொறுத்தளவில் நிறைய அதிகமாக ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது தான் கரெக்டாக வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராசஸ் செலெக்ஷன். ஸோ ப்ராசஸ் பிளானிங் எடுத்தாச்சுனாலே ஸோ என்ன ப்ராசஸ் சொல்லி அதை செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ என்ன ப்ராசஸ் சொல்லி செலக்ட் பண்ணுறோம்னா ஸோ ப்ராசஸில் என்னதெல்லாம் வருதுங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ப்ராசஸில் வந்து நமக்கு மிஷின்ஸ் வரும், லேபர்ஸ் வருவாங்க, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறோங்கிறது வரும், ஸோ எவ்வளோ குவாலிட்டிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து இன்க்ளூடாக ஃபஸ்ட் பார்த்தாச்சுன்னா ஸோ அவைலபிள் ஆஃப் மிஷின். ஸோ மிஷினோட அவைலபிளாக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னா ஸோ மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கணும். ஸோ பேட்ச் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா மேனுவல் மிஷினாக இருந்தாலே ஓகே தான். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி மிஷின் சொல்லிட்டு ப்ராசஸில் மிஷினை செலக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது குவான்டிட்டி எவ்வளோன்னு இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஒருவேளை ப்ராசஸ் பொறுத்தவரை குவான்டிட்டி அதிகமாக இருக்குதுன்னா மிஷின்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கணும். ஸோ அதே போல் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கணும், லேபர்ஸுக்கு கவுண்டிங் அதிகமாக இருக்கணும். ஸோ இது வந்து குவான்டிட்டி வந்து கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அதிலே ப்ராசஸ் செலெக்ஷனில் குவாலிட்டி வருது. ஸோ என்ன மாதிரி குவாலிட்டி பண்ண போகிறோன்னு பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்னு எடுத்தாச்சுன்னா அதில் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். ஸோ குவாலிட்டி ஹையாக வேணும்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மெட்டீரியல் எம்ப்ளாயீஸில் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இது குவாலிட்டியில் வருது. ஸோ அதே ப்ராசஸில் டெலிவரி ஷெட்யூல் வருது. ஸோ டெலிவரி ஷெட்யூல் வந்து எப்போ நம்ம டெலிவரி பண்ணணுங்கிறது தெரியும் போது தான் ப்ராசஸை கரெக்டாக முடிக்க முடியும், கரெக்டான டைமில் முடிக்க முடியும். ஸோ டெலிவரி ஷெட்யூல் டைம் வந்து கரெக்டாக தெரியணும் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதுவும் ப்ராசஸ் செலெக்ஷன் பாயிண்ட் கீழே வருது. ஸோ இதே ப்ராசஸ் பிளானிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் செலெக்ஷன். ஸோ மெட்டீரியல் செலெக்ஷன் பொறுத்தளவில் ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டருக்குள் ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா ஸோ 11 மீட்டர் ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது அதிகமாக ஸ்க்ராப் வராது. ஸோ அதே போல் ப்ராடக்ட் என்ன குவாலிட்டியில் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலை செலக்ட் பண்ணணும். ஸோ இது மெட்டீரியல் செலெக்ஷன். மூணாவது செலெக்ஷன் ஆஃப் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர். ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறோன்னா டூல்ஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஸோ டூல் செலெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு ப்ராடக்டோட மெட்டீரியல் வந்து ஹை ஹார்ட்னஸாக இருக்கும்போது டூலும் அதே போல் ஹார்ட்னஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மிஷினிங் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு சூஸிங் த ஒர்க்கர். ஸோ ப்ரொடக்ஷனில் உள்ள காம்பனண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சில காம்பனண்ட் வந்து ஹை அக்யூரேசியில் பண்ணணும், ப்ரிசிஷனில் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட் எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸோ இல்லை நார்மலாகவே அந்த ஒர்க்கை எல்லோரும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஸோ அதுக்கு நார்மலான எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து சூஸிங் த ஒர்க்கர். ஸோ நெக்ஸ்ட்டு மிஷின் ஸ்பீட் அண்ட் ஃபீடு. ஸோ மிஷினோட ஸ்பீடும் ஃபீடும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஃபாக ஒரு காம்பனண்ட் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம்னா ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஃபீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாமல் ஹை அக்யூரேசி ப்ரிசிஷனில் காம்பனண்ட் வேணும்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடணும், ஃபீடு கொடுக்கக்கூடிய ஃபீடை வந்து கம்மி பண்ணணும். ஸோ மிஷினோட ஸ்பீட் அண்ட் ஃபீடு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் கால்குலேஷன். ஸோ ஒரு ப்ராசஸை பிளான் பண்ணால் ஸோ டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் உள்ள ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது, ஸோ அந்த டைம் எல்லாமே தெரிய வரும்போது மொத்தமாக எவ்வளோ டைமுக்குள்ளே இந்த ப்ரொடக்ஷனை முடிக்கலாங்கிறது ஸோ கரெக்டாக தெரிய வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பிளானிங்கில் உள்ள ஸ்டெப்ஸு.